இருக்கிறார். நான் அவரிடத்திலே நேற்றை கூட பேசுகிற போது ஒன்றை சொன்னார். காவல்துறை நேற்றைய தினம் சிறந்த பாதுகாப்பை அளித்தார்கள், அனைத்து துறையிலும் அதை செய்தார்கள், அதற்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என்று என்னை அவருடைய வேலையிலே வருகிற போது விமான நிலையத்தில் இறங்கிய உடனேயே நீங்கள் அந்த பதிலை சொல்லிவிட்டு செல்லுங்கள் என் சார்பாக என்று சொன்னார். அவரை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு ஒரே மணித்துறையில் நான் உருவாக்கிய ஒருவர் தூக்கி எறிந்ததற்கு பிறகு என்னை தாங்கி பிடித்து இன்றைக்கு இவர் மரியாதை கொடுக்கிறார் என்று சொன்னால் நாளை தமிழகத்தை ஆளப்போவது அவர்தான் என்பதை நாட்டு மக்கள் உணர்கின்ற அளவிற்கு நம்முடைய அத்தனை பேருடைய உழைப்பும் என்னுடைய உழைப்பும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு என் உடலிலே ஓடுகிற ஒவ்வொரு ரத்தத்தையும் நான் சிந்துவேன் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் ஒரு தலைமை தேவை. அம்மாவுக்கு பிறகு தலைவருக்கு பிறகு அந்த தலைமை உண்மையிலேயே இந்த மக்களுக்காக பணியாற்றுகிற தலைமையாக அந்த தலைமை இருக்கிறது. ஆகவேதான் இந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் செய்வதற்கு இங்க இருக்கிற மக்களுடைய நல்ல ஆதரவோடு நான் இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். பல ஆண்டுகள் என்னை எனக்கு வாக்களித்து பல முறை என்னை வெற்றி பெறச் செய்து என்னை வாழ வைத்தவர்கள் நீங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி உங்கள் பாதங்களுக்கு நான்